தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் சார்ந்து தெரிஞ்சிக்க தினமும் ஆர்வமாக இருக்கீங்களா? நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நிறைய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். விஐபி சேர்ஸ், இந்த கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க லைஃப்பில் ஒரு முறையாச்சும். ஆனால் அது அதுக்கு தான்ன்றது பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்க, அங்கே இந்த கெஸ்ட்டுங்களாம் வராங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கான சேர்ஸில் கவனிச்சிங்கன்னா வெள்ளை கலரில் இந்த துணியை ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பாங்க. அதில் எல்லாம் வந்து அமருவாங்க. மற்றபடி பார்வையாளர்கள் சாதாரண சேர்ஸில் அமர்ந்திருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம், சரி விஐபிஸ் அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த சேரை கொடுத்துருக்கதான் நினைப்போம். ஆனால் நம்ம உட்காந்துருக்க சேர் தான் மேலே கோட்டிங் மட்டும் பண்ணியிருப்பாங்க, துணியை போட்டு. இவ்வளோதான் வித்தியாசம். அந்த விஐபி சேரை பிரிச்சுப்பாங்க. ஒன்று, நிறைய பியூரோக்ராட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ஸ்லையும் வெள்ளை நிறத்தில் துணியை சுற்றி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அது மேலே தான் அவங்க அமருவாங்க. அதுக்கு கேட்குறப்ப பல காரணங்களை சொல்லுவாங்க. இல்லைப்பா, இது விஐபின்னு எல்லாருக்கும் தெரியும், இந்த வெள்ளை துணியை சுற்றினாங்க சேரில் அப்படின்னா. இதை தாண்டி எல்லாம் அரசு பொறுப்பில் இருக்கும். கரைப்படியாமல் நாங்கள் இருக்கணும். வெள்ளை நிறம்ன்றது கரைப்படிஞ்ச உடனே காமிச்சிருவோம்ல, அது நம்மளுக்கு ஒருத்தோல. இதெல்லாம் சைக்காலஜியில் யோசிச்சு தான் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துணியை சுற்றின சேர்ஸை பேஸ் பண்ண விஐபி கலாச்சாரம் இருக்குல்ல, அது இது வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க புழக்கத்தில் இருக்க தான் செய்யுது. இதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களும் விதிவிலக்கு கிடையாது. அவர் சம்மந்தமாக இது வரைக்கும் வெளியாகிட்டு இருந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்களா, அதே சேரில், சிஎம் சேரில் ஃபுல்லாக துணி சுற்றி இருக்கும். அவர் விஐபி தான், விவிஐபி தான், மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த துணி சுற்றி இருக்கும். இதெல்லாம் அவங்க பெருசாக கவனிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மணிப்பூரை சேர்ந்த ஒரு சூழலியல் ஆர்வலர், 14 வயசு பொண்ணுங்க, அவங்க எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. இது போல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்க, அவரால் நிறைய மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த துணியை சுற்றி உட்கார விஷயம்லாம் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்ததுங்க, இதை நம்மளும் பண்ணணுமா? விஐபின்னு சொன்னதான் தெரியுமான்னு எல்லாரும் தெரியும். சிஎம் விஐபி தான், ஆஃபீஸர்ஸ் எல்லாம் விஐபி தான். அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. இதை மட்டும் சிஎம் அவர்கள் பண்ணார்னா செமையான விஷயமா இருக்குமே, பல பேருக்கு ரோல் மாடலாக இருக்குமேனு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பதிவை சிஎம் அவர்களோ அவர் டீமில் இருக்கவங்களோ பார்த்தாங்களோ என்னவோ தெரியல, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த துணி இங்கே இல்லை, சிஎம்முடைய இருக்கையில். அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த மாற்றம் நடக்கவே தான் அதை கனெக்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. இதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ப்ரோ, அவரே தன்னிச்சையாக சரி தூக்கி போட்டிருப்பாரு, இது பெரிய விஷயமா? இல்லைனா மேபி அந்த போஸ்ட்டை பார்த்துருக்கலாம், அதனால் இவர் மரியாதை கொடுத்துருக்கலாம், ஓகே நல்ல விஷயமா இருக்குது நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா பிரிட்டிஷை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு, ஜுடிஷியல் முதற்கொண்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அது சார்ந்த ஒரு மாற்று ஏற்படுறதை நினச்சிப்போமே அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த பிரிட்டிஷ்காரங்க, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்க தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டோட தான் எப்போவுமே இருப்பாங்க. அங்கே குளிர் பிரதேசம் ஃபுல்லாக கோட் சூட்டோட தான் இருக்கணும். அவங்க சேரில் அமரும்போது ரொம்ப நேரம் அதில் இருக்கும்போது ஸ்வெட் ஆகும் பார்த்தீங்களா சில நேரங்களில். அந்த ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்காக காட்டன் துணியை பயன்படுத்துகிறாங்க. இதுக்காக தான் சேரை சுற்றி ஃபுல்லாக அந்த காட்டன் துணியை போட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இவர் மனசில் என்ன நினச்சாரோ, இல்லை இவரும் கோட் போட்டிருக்கிறதுனால என்னவோ அந்த துணியை எப்போ எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. மற்றவங்க பெரிய விஷயம் பண்ணாலே பெருசாக யாரும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் சிஎம் அவர்களோட சேரில் இருக்க துணி மிஸ் ஆச்சுன்னா கூட இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க வைக்குது. அதுதான் அந்த போஸ்ட்டு, அதுதான் அந்த பவர்ஃபுல் போஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இதுவரை காலமாக இருந்த இந்த துண்டு போட்டு உக்காடுற அந்த சேர் கல்ச்சர் இருக்குல்ல, விஐபி கல்ச்சர், அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறதா நாம் இப்போ எடுத்துக்கலாம். பதிவுத்துறை இதோட தலைவர் இப்போ ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க, அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து. அதில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சார் பதிவாளர் அலுவலகங்கள்லையும் மக்களை உட்கார வச்சு தான் பேசணும். சும்மா அந்த வர்றவங்களை ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுற மாதிரி பேசுறது, நிற்க வச்சு பதில் சொல்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வரி பணத்தில் தான் எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோல. ஸோ அவங்க தான் நம்ம முதலாளிங்க, மக்கள் தான். அவங்களாம் ஆஃபீஸ் வராங்க அப்படின்னா எல்லாரையும் உட்கார வச்சு பேசுங்க. மொதல் ப்ரையாரிட்டி உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும்னு சுற்றறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக சுற்றறிக்கை மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு மனுஷனை சக மனுஷனாக மதிக்கணும். இது பேசிக்கான குணம், படித்தவன் படிக்கிறதும் எல்லாரும் பண்ண வேண்டிய குணம். ஆனால் அதையே சுற்றறிக்கை அனுப்பிச்சா தான் சில பேர் பண்ணுவேன் நிற்கிறாங்கன்னா அவனுங்களை அரசு ஊழியர்கள் இல்லை, மனுஷனாக மதிக்க முடியும். ரைட்டு, நிற்க வச்சு பதில் சொல்கிறதெல்லாம் இனிமேல் நாங்கள் பார்க்கவே கூடாதுன்னு
பதிவுத்துறை தலைவர் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த சேர் வசதிகள் இருக்குல்ல, இருக்கை வசதிகள், இதெல்லாம் எல்லா சார் பதிவாளர் அலுவலகங்களையும் சரியாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இதை நாங்கள் சிசிடிவியில் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவோம். யாராவது பண்ணலை, பொதுமக்களை நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் தான்ப்பா அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேட்ரு இது. ஓகே ரைட்டு. மாவட்ட மின் பொறியாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. பரவாயில்ல, அப்போல்லாம் சர்க்குலர் இருந்தது எப்போசா வர மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இப்போது தினமும் 4-5 சுற்றறிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்தளவுக்கு அரசு எந்திரம் வேகமாக ஓடுற மாதிரி இருக்குது. எல்லா வீடுகளுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் இருக்குல்ல, தாவிக்கோட வாக்குறுதி, இதை பேஸ் பண்ண சுற்றறிக்கை தான் அது. கட்டண மென்பொருளில் தகுதி சரிபார்க்குற விஷயமா இருக்கட்டும், மானிய மின் கணக்கீட்டு முறைக்கு தேவையான மென்பொருள் மாற்றப்பட்டிருக்க விஷயமா இருக்கட்டும், இது எல்லாம் முடிஞ்சிருக்கிறதா அஷ்யூர் பண்ணி அந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் இந்த வாக்குறுதி இருக்குல்ல, இது ஃபுல் பிளெஜாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பெனிஃபிட் ஆகிறதா இருக்கணும். 500 யூனிட்டுக்குள்ளே அதே மைண்டில் வச்சுங்க. ஸோ இதை அஷ்யூர் பண்ணுன்ற பொட்டு தான் இந்த சுற்றறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. துணை ஆணையர்கள் அண்ட் உதவி ஆணையர்களுக்கு மதுவிலக்கு அண்ட் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் இருக்கார்ல, இவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்கா, அப்படி பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் புழங்குதா, ஏன்னா இது ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்குப்பா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சொல்லிட்டு, அப்படி புழங்குதான்றதை பற்றி விரிவான ஆய்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. அது கூடவே இதெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு சீக்ரெட் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. அதாவது போலீஸ் தான் தெரிஞ்சுட்டா எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? இது கிட்டத்தட்ட ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி தான். ரகசிய நெட்வொர்க் அமைச்சு நீங்கள் செயல்படுங்க. டாஸ்மாக் கடைகள் அப்புறம் பார்களில் திடீர்னு ஆய்வு மேற்கொள்ளுங்க. சும்மா நாங்கள் வரோன்னு சொன்னதுக்கப்புறம் போய் நிற்காம சடனாக போங்க, விசிட் பண்ணுங்கள். அங்கே ஏதாவது முறைகேடு நடக்குதானதை பாருங்கன்ட்டு இந்த சர்க்குலர் இப்போ அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு சர்க்குலரும் நின்று பேசுதில் ஓகே. நம்ம தமிழ்நாடு அரசு அடுத்த ஒரு பிரம்மாண்ட உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா, கள்ள சாராயம், போதைப்பொருள் கடத்தல், கள்ள சந்தையில் நிறைய மதுபானங்களை பதுக்குதல், இதெல்லாம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கடுமையான ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. யார் என்னென்னா பார்க்காதீங்க, இந்த தப்பை செய்கிறாங்களா கடுமையான ஆக்ஷன் எடுங்க. போதை மீட்பு திட்டங்கள் இருக்குல்ல, அதாவது போதைப்பொருள் பயன்படுத்தி இல்லை மதுவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்ச பல பேர் இருப்பாங்க. அவங்க இப்போ எதிர்பார்க்குறது தூரத்தில் ஒரு சின்ன ஒளி தெரியாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் ரீஹேப் பண்ணிக்கிட்டா நாங்கள் இதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா லீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்ட நபர்களுக்காக திட்டங்களை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. சுகாதாரத்துறையோடு சேர்ந்து இதை நீங்கள் இணைஞ்சு செயல்பட்டால் சூப்பராக இருக்கும்னு நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது ஒரு அன்பான உத்தரவு தாங்க. அன்பான சர்வாதிகாரம்ன்ற வார்த்தை பதம் இருக்குல்ல, அது கேப்டாக வர மாதிரி தான் இந்த உத்தரவை பார்க்க முடியுது. இதுக்கு மத்தியில் குடிகாரர்கள் வேதனையை பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பல கிராமங்களை சேர்ந்த பெண்கள்லாம் ஒரு டாஸ்மாக் கடையாக போயிட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்பா நீங்கள்லாம் சரகை விற்று தள்ளுறீங்க, என் வீட்டுக்காரர் வீட்டில் காசு கொடுக்காம இங்கே சரகுக்கு காசு கொடுத்துட்டு வீட்டில் வந்து சம்மடி போட்டு எங்களை அடிக்கிறார், போதையில் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, பசங்க படிக்க முடியலன்ட்டு ஒவ்வொரு தாய்மார்களும் மணக்குமுறையில் பதிவு பண்ணி கடையை மூட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த குடிதான் வாழ்க்கைன்னு பல பேர் இருப்பாங்களே, அவங்க வேதனையை பதிவு பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, திடீர்னு பார்லாம் மூட்டிங்கன்னா நாங்கள் எங்கே உட்காந்து குடிக்கிறது, எங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது, உடம்பு வலிக்கு குடிக்க வரோம், அதனால் நீங்கள் ஃபுல்லாக திடீர்னு பாரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, நிம்மதியாக குடிக்க வச்சு விட்றீங்களாங்களே, அது கூட விடமாட்டீங்களான்னு அழறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. போதையில் ரோட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்பட்ட அவல நிலை எங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் தானே ஓட்டு போட்டோம், எதுக்கு இது போல் நடக்குது எங்களுக்கு மட்டும்ட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் என்னென்னா, டாஸ்மாக் கடைகளை மூடுங்கன்னு போராட்டங்கள், இன்னொரு பக்கம் எதுக்கு மூடுறீங்க, பாரில் எதுக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போராட்டம். இதுக்கு மத்தியில் ஆட்சியை நடத்தி கொண்டு போகணும். எவ்வளோ கஷ்டம் புரியுதா மக்கள்? பூரண மதுவிலக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் ஃபியூச்சரில் அமுலாகுதுன்னு வைங்க, இந்த மது பிரியர்கள் இந்த குடிகாரங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த 2500 ரூபாய் திட்டம் இருக்குல்ல, அது சார்ந்து பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கான அப்டேட் இங்கே கொடுத்துட்றேன். அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காப்புல, முதல்ல நாம் நிதி ஆதாரங்களை சரி பார்க்கணும். உள்ளே எவ்வளோ கஜானால காசு இருக்குது, இன்னும் எவ்வளோ இருக்குன்னு, டெபிசிட் தானே இருக்கா, எல்லாத்தையும் சரி பார்க்கணும். இதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டு நம்ம அறிவிச்சிடும் பார்த்தீங்களா, அதுக்கு பிற்பாடு தான் 2500 ரூபாய் திட்டம் இருக்குல்ல, அது செயலாக்கப்படும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ தாய்மார்களே தெளிவாக சொல்லிடுறேன், பட்ஜெட் தாக்கலான பிற்பாடு தான் 2500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் வரலன்ற விஷயமே கன்ஃபார்ம் ஆகும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே. தாவேக்கா இது வரைக்கும் யாரும் பார்த்துறாத ஒரு புது வெர்ஷனுங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க 2.0, இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனை தான் நீங்கள் என்ஹான்ஸ்டு அப்டேட் அதுன்னு, இது ஒரு புது வெர்ஷன், எங்கள் கவர்மெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஓகே, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறமே தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அமைச்சர் புசி ஆனந்த் இப்போ டி நகர் ஃபுல்லாக அவரோட கோட்டையாச்சு. என்ன சொல்கிறாப்புல, டி நகருக்கு என்னென்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன், என் தொகுதி இது. அங்கே பட்டா, சாலை வசதி, பார்க்கிங் பிரச்சனை, டி நகரில் பெரிய தலைவலியும் பார்க்கிங் பிரச்சனை தான். இதெல்லாம் நிறைய இருக்குப்பா, தொகுதி மக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க.
இந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் கண்டிப்பாக சரி செஞ்சே தீருவேன். இந்த தொகுதி மக்கள் என்கிட்ட முறையிடுவாங்களே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதிகாரிகள்கிட்ட நான் தெரிவிப்பேன், இன்சிஸ்ட் பண்ணுவேன், இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதலமைச்சர் மேலே மக்கள் அபார நம்பிக்கை வச்சுருக்காங்களே, அதை கடைசி வரைக்கும் நாங்கள் எல்லாம் காப்பாற்றுவோன்னு புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா, ரஜினிகாந்த் இவங்க என்ன ப்ரோ இந்த கண்டென்ட்லாம் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அவங்க ஒரு நல்ல விஷயம் சார்ந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, பொது சேவை சார்ந்து தான். அப்போ அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க, ப்ரெஸ் பீப்புள் கேட்டிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு கேள்வி எடுக்கும் போதே அவங்க பதிலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அண்ணாக்கு இது வரலாற்று வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணா, என் குடும்பம் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, அவருக்கு நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னாங்க. எதையோ உள்ளே வச்சுலாம் அவங்க சொல்லலை. சிஎம் போஸ்ட்டில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா தினந்தோறும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இரவு தூங்கும்போது போர்வைக்கு பதிலாக பிரச்சனைகளை போதில் தூங்குற மாதிரி தான் இருக்கும். அப்பேற்பட்ட பொசிஷன் அது. பார்க்க வெளியே கெத்தாக இருக்கும். அது ஒரு மூழ்கிரிடம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த நேரத்தில் சொன்னாங்களோ இல்லையோ தெரில. இந்த ஆட்சிக்கான அடுத்த சவாலாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் இருக்கார்ல சண்முகம் அவர்கள், அவர் என்ன தெரியுமா இப்போ சொல்லியிருக்காரு, குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்கிறதுக்காக தான் தாவேக அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆட்சியோட செயல்பாடுகள் இருக்குல்ல, இதை பொறுத்து தான் ஆதரவை தொடர்றதா வேண்டாமான்ற முடிவுக்கே நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்கள, தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தவங்க, அவங்க ஆதரவை வாபஸ்ன்ற முடிவு எடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அப்படின்னு என்ன ப்ரோ, மெஜாரிட்டி போச்சுன்னா ஆட்சிக்கு வந்துருமே கேட்டீங்கன்னாக்கா கவலையே வேணாம். ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏஸ் அவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, இந்த பக்கம் டிவிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் தாவேக்கு ஆட்சிக்கு பிரச்சனை வராது. ஆனால் அவங்களும் மிஸ் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா தான் அடுத்த கட்ட விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் ஒரு சிக்னலை கொடுத்துருக்காங்க, இது எந்த அளவுக்கு பெருசாக போகணுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அரசியல் நாகரிகம்னு பல செயல்பாடுகளை பார்த்துருப்போல, அதில் பீக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். என்னென்னா, நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதி வேட்பாளர்களாக ஒரு பக்கம் தாவேகா சார்பில் இருந்து அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் போட்டியிட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக சார்பில் இருந்து எஸ்ஆர்எம்டி சந்திரசேகர் இருக்கார்ல, அவர் போட்டியிட்டார். இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச ரிசல்ட் வந்தாச்சா, அருண்ராஜ் அவர்கள் அமைச்சர் ஆயாச்சா. அருண்ராஜ் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மரியாதை நிமித்தமாக சந்திரசேகர் அவர்கள் வீட்டுக்கே கிளம்பி போயிருக்காருங்க சந்திக்கிறதுக்கு. போன அவருக்கு அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல மரியாதை பண்ணியிருக்காங்க. சால்வெல்லாம் போட்டு அணிவிச்சு மினிஸ்டர் வராருன்ற மாதிரி அந்த கெத்து இருக்கோல்ல, அதெல்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது. நல்ல விஷயம். படித்தவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் தெளிவாக கன்வே ஆகுது. இபிஎஸ் அவர்கள் அவர் தன் தரப்பு ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறா, அப்படி அதிமுக பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்ட்டு வேலுமணி அணியினர் யாராவது உங்ககிட்ட கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்டால் போற்றாதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. உங்களுக்கே தெரியும் அதிமுக கலைவர் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குன்னு. அதுக்கு மத்தியில் இந்த ஒரு வலியுறுத்தலை இபிஎஸ் அவர்கள் முன் வச்சிருக்கிறதா தகவல் இப்போ வெளியாக இருக்குது. அண்டு கிளாண்டர்ஸ், இப்போது ஒரு அரசு இருக்குனாக்கா அவங்களுக்கு எப்போ திரும்ப பெரிய நெருக்கடி ஏற்படும், பேண்டமிக் டைம் எதனா வருதுனாக்கா அங்கே தான் பெரிய நெருக்கடி ஏற்படும். ஏன்னா மற்ற விஷயம் நீங்கள் டேக்கிள் பண்ணிடலாம், நோய் தொற்று சார்ந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ண முடியும்? கொரோனா பேண்டமிக் டைமில் ஞாபகம் இருக்கா, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணது எவ்வளோ கஷ்டன்றதை அப்போ நம்ம கிளியராக விட்னஸ் பண்ணியிருந்தோம். எங்கே தொட்டாலும் பிரச்சனையாக வெடிக்கும். அப்போ ஏற்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் டிவிகே ஆட்சியில் வந்துருமோன்ற ஐயம் பல பேருக்கு எழுந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ரொம்ப சீரியஸாலாம் போடுங்க ப்ராப்ளம். அதனால் ரொம்ப நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அதுக்கான அப்டேட் தான் இது. நம்ம சென்னை சேப்பாக்கம் இருக்குல்ல, அங்கே பொதுமக்கள் சவாரி செய்கிற குதிரை, அந்த ஒரு குதிரை உயிரிழந்துருச்சு. இது போல் குதிரைகள் உயிரிழக்குதுனாக்கா சந்தேகம்னு ஒன்று எழுந்துட்டாலே பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோதிச்சு பார்த்ததில் கிளாண்டர்ஸ் தொற்று அந்த குதிரைக்கு இருந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க. கிளாண்டர்ஸ் கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட குதிரைகளுக்கு இங்கே பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை சார்ந்து கால்நடை பராமரிப்பு துறை இருக்குல்ல, அவங்க உத்தரவின் பேரில் தான் இந்த பரிசோதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குதிரையோடு எந்தெந்த குதிரைகள்லாம் இருந்திருக்குமோ அந்த ஒரே கொட்டகை சார்ந்து அந்த குதிரைகளை தனிமைப்படுத்துகிற வேலையவும் இப்போ இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ப்ரோ, இது அனிமல்ஸ்குள்ளே வர்ற இஷ்யூ, அதுக்காக இது போல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கும் பரவும் ஆபத்து இருக்குது. இதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம கொரோனான்ற ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டோம்ல, அப்போ எதை பண்ணணும் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸாக தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா, அதை சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளாண்டர் சார்ந்த அப்டேட் இப்போதைக்கு இதுதான் மக்களே. சிவியர் ஆகிற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. ராஜஸ்தான் இப்போ மத்திய அரசு ஒரு விஷயத்தை பண்ணால பிரதமர் மோடி அவர்கள் அவரோட கான்வாயில் 50% கட் பண்ணிட்டார் எரிபொருள் சிக்கனம் சார்ந்து. இது அப்படியே ஒரு மாநில அரசாங்கங்களும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பண்ணதை இதில் ராஜஸ்தான் போலீஸ் இருக்காங்களே ஒரு படி மேலே போயிட்டாங்க. என்ன திறமை யோசிச்சிருக்காங்க, நம்ம எதுக்கு கவர்மெண்ட்டோட காசு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கணும், அதுவும் ஆயிலை இம்போர்ட் பண்ணல அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம ஃபாரெக்ஸ்லாம் வெளியே போயிட்டுருக்கு, அந்த அந்நிய செலவணி கையிருப்பலாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஜீப்லாம் வேணாம், அந்த மோட்டர் வச்சு எதுவுமே வேணாம், என்ஜின் வச்சு எதுவுமே வேணாம், சைக்கிள் எடுத்துப்போம் அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சைக்கிளில் ரோந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் ரோந்து
இதில் நெட்டிசன்ஸ்லாம் கடுப்பாட்டு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் தாங்க, குற்றவாளிகளை எப்படி சேஸ் பண்ணி பிடிப்பீங்க, சைக்கிள்லேவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்வி இப்போ பெருசாக போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் யோசிச்சு இதை மறந்துட்டுமே அப்படின்னு அந்த சைடில் இருந்தால் பதில் வரும் போல இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எரிபொருள் சிக்கனம் செய்கிறதுல இந்தியாவுக்கு முன்னோடியாக திகழணும்னு பல மாநிலங்கள் வரிசை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் என்ன அப்படியே இருக்கணுமா என்ன? நிறைய விஷயங்களை நாம தான் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருந்திருக்கோம். அந்த வகையில் எரிபொருள் சிக்கனம் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட் எதை எப்படி இனிஷியேட் பண்ணால் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நம்ம திரும்பவும் முன்னுதாரணமாக திகழ்வோம், ஒரு முன்னோடியாக இருப்போம். இதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க விரும்புகிற இன்புட்ஸ் என்னென்ன? ஜஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அரசோட பார்வைக்கு போதுன்னா நாளை எப்போ எரிபொருள் சிக்கனம் சார்ந்து ராஜஸ்தான் போலீஸ் நிறைய யோசிச்சு அந்த ஒரு விஷயத்தை விட்டாங்க பார்த்தீங்களா, இதை தவிர நாம பண்ண மாட்டோம். அதனால கேட்குற அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.